சாப்டர் 1 அமைப்பு பகுதி ஆ. முதலாவது கேள்வி, அமைப்பை வரையறு. ஆலன் லூயி அவர்களின் கூற்றுப்படி செய்ய வேண்டிய பணியினை அறிந்து அதனை தொகுதிகளாக பிரித்தலும் குறிக்கோள்களை அடைய பணியாளர்களால் பயன் தரும் முறையில் உழைக்கும் நோக்குடன் அவர்களுக்கிடையே உறவு முறைகளை ஏற்படுத்தும் பொறுப்பையும் ஆணை உரிமைகளையும் வரையறுத்தி வளங்களையும் அமைப்பு என்னும் சொல் குறிக்கும். அதாவது அமைப்பு அப்படின்னு சொன்னா செய்ய வேண்டிய பணி என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்தில் செய்ய வேண்டிய பணிகளை பல தொகுதிகளாக பிரிக்கணும். அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் குரூப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தொகுதிகளாக பிரித்து என்ன குறிக்கோள் அப்படின்றதுல தெளிவாக இருந்து அந்த குறிக்கோளை அடைகிறதுக்காக நம்மிடம் இருக்கக்கூடிய பணியாளர்களை பயன் தரும் முறையில் அவங்ககிட்ட வேலை வாங்கணும். உழைக்கும் நோக்கத்தோட அவங்களுக்கு இடையில ஒரு பொறுப்பை உருவாக்கி ஒரு நல்ல உறவு முறையை ஏற்படுத்தி, ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அவங்களுக்கு இடையே ஒரு நல்ல உறவு முறையை ஏற்படுத்தி பொறுப்பையும் ஆணை உரிமைகளையும், அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அவங்களுக்கு என்ன பொறுப்பு, அவங்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கு, என்ன ஆணைகள் அவங்க வழங்க முடியும் அப்படின்றத வரையறுத்தி வழங்குறதுக்கு பேர் தான் அமைப்பு அப்படின்னு ஆலன் லூயி சொல்லியிருக்கிறாரு. அப்ப செய்ய வேண்டிய பணியினை அறிந்து அதனை தொகுதிகளாக பிரித்து குறிக்கோள்களை அடைய பணியாளர்களால் பயன் தரும் முறையில் உழைக்கும் நோக்கத்தோட அவர்களுக்கிடையே ஏற்படுத்தக்கூடிய உறவு முறை மற்றும் அவர்களுக்கு வழங்கப்படும் பொறுப்பு, ஆணை உரிமை ஆகியவற்றை நம்ம என்ன சொல்லலாம், அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு குறிக்கோளை அடைகிற மாதிரி இருக்கணும். இரண்டாவது கேள்வி, தரவரிசை முறை கோட்பாடு என்றால் என்ன? தரவரிசை கோட்பாட்டின்படி ஒரு அமைப்பில் ஆணை உரிமையின் வரிசை உயர்மட்டத்தில் உள்ள உயர் அலுவலரிடமிருந்து கீழ்மட்டத்தில் உள்ள தொழிலாளர்கள் வரை படிப்படியாக கீழ் நோக்கி வர வேண்டும். இதற்கு கட்டளை இணைப்பு என்று பெயர். ஒரு உயர் அலுவலர் தனக்கு கீழ் பணியாற்றும் பணியாளருக்கு ஆணை உரிமை வழங்குகிறார். அலுவலர் ஒப்படைக்கும் பணியை திறமையாக செய்து முடிக்கும் பொறுப்பை பணியாளர் ஏற்கிறார். அதாவது தரவரிசை முறை கோட்பாடு அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் ஸ்கேலர் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வியாபார அமைப்பில் ஆணை உரிமையின் வரிசை, அதாவது ஆர்டர் போடுறது யார் போடணும் அப்படின்னு சொன்னால் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி போடணும், உயர் அலுவலர். அங்கிருந்து ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக கீழ் நோக்கி வரணும், கீழ் மட்டத்தில் உள்ள தொழிலாளர்கள் வரைக்கும் படிப்படியாக வரணும். இதுக்கு பேர் தான் கட்டளை இணைப்பு, செயின் ஆஃப் கமாண்ட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஒரு உயர் அதிகாரி இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள் செய்யக்கூடிய அனைத்து செயலுக்கும் அவர் தான் பொறுப்பு. அவர் என்ன பண்ணிடுவாருன்னா ஒப்படைப்பு பண்ணிடுவார், டெலிகேஷன் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அப்போ தரவரிசை முறை கோட்பாடு அப்படின்னு சொன்னால் ஒரு உயர் அதிகாரி தனக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வரிசை கிரமமாக இடக்கூடிய ஆணை உரிமை உயர் மட்டத்தில் இருந்து அப்படியே படிப்படியாக கீழ் நோக்கி வரணும். அதுக்கு பேர் தான் தரவரிசை முறை கோட்பாடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பணியாளருக்கு நம்ம ஆணை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய அதிகாரியும் அதுக்கு பொறுப்பு, அந்த குறிப்பிட்ட பணியாளரும் அதை செய்து முடிக்கிற வரைக்கும் பொறுப்பு. மூன்றாவது கேள்வி, ஒருங்கிணைத்தலின் பொருள் என்ன? ஒரு அமைப்பின் விரும்பத்தக்க இலக்குகளை அடைய அனைத்து நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும். ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு வியாபார அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வியாபார அமைப்பு தன்னுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு, அதாவது தன்னுடைய இலக்கை அடைவதற்கு எல்லா நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைக்கணும், கோஆர்டினேட் பண்ணி போகணும். ஒரு துறைவாரி பண்டகசாலையில் உள்ள ஒவ்வொரு துறையின் பணிகளும் மற்ற துறைகளின் பணிகளுடன் அடிக்கடி கலந்து ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். ஒரு துறைவாரி பண்டகசாலை இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கும், பல்வேறு துறைகள் இருக்கும். ஒவ்வொரு துறையினுடைய அதிகாரிகளும் மற்ற துறையினுடைய அதிகாரிகள் பணியாளர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கொள்முதல் துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி உற்பத்தி துறையோட தொடர்பு வச்சுக்கணும். எவ்வளோ உற்பத்தி பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ண முடியும், மூலப்பொருட்களை கொள்முதல் பண்ணணும்.
இவர் குறைவா கொள்முதல் பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இலக்கை அடைய முடியாது. அப்போ விற்பனைத்துறை, கொள்முதல் துறை, அதே நேரத்தில் உற்பத்தி துறை, அவர்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்து செயல்பட்டா தான் ஒரு அமைப்பினுடைய இலக்கை அடைய முடியும். ஒரு பண்டகசாலை லாபம் பெற வேண்டுமெனில் அதன் கொள்முதல் துறையும் விற்பனை துறையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேணும். அப்படி இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய அமைப்பினுடைய இலக்கை, லாபத்தை அடைய முடியும். இதுதான் ஒருங்கிணைப்பு. ஒருங்கிணைத்தல் அப்படின்னு சொன்னா ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் ஒரே வரிசையில், அதாவது ஒருங்கிணைந்து கொண்டு போனோம். எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய அமைப்பு லாபம் பெற வேண்டும் அப்படின்ற இலக்கை அடைவதற்காக.